வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி, குரோதி வருஷம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். 12ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் ராகு ஆகிய 4 கிரகங்கள் மீனத்தில் இணைந்திருப்பதால் மேஷத்திற்கு யோகம். 12ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சமடைந்தால் யோகத்தை கொடுக்குமா? கொடுக்கும், நிச்சயமா கொடுக்கும். இந்த மறைவுங்கிறதுக்கு சில விதிவிலக்கு உண்டு. எல்லாத்திலுமே விதிவிலக்கு இருக்கு. எந்த ஒரு ஜோதிட ரூல் நம்ம கத்துக்கிட்டாலும் அதுக்கு என்னென்ன எக்ஸம்ஷன் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸம்ஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். எக்ஸம்ஷன் அப்படின்னா விதிவிலக்கு. இந்த சட்டத்திற்கு என்ன விதிவிலக்குகள்? வாட் ஆர் ஆல் த எக்ஸம்ஷன்ஸ் ஃபார் திஸ் ரூல்? அது தெரிஞ்சுக்கணும். எக்ஸம்ஷன் தெரியாம பேசக்கூடாது. 12இல் சுக்கிரன் உச்சமடைந்தால் மேஷத்திற்கு நன்மை செய்யுமா? செய்யும். எனவே இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ராசிக்கு இரு மருங்கிலும் சுப கிரகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கின்ற புதன் கூட நன்மை செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. வெகு அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே மேஷ ராசியிலே உள்ளவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் இப்பொழுது நடைபெறும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம், பணம் அதிகமாக வரும், பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும், நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். பொருளாதார வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். எக்கச்சக்கமா பணத்தை பார்க்க போறீங்க. ஜாகிரதை, பார்த்து ஹேண்டில் பண்ணோம். பணம் வந்த உடனே நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு கையில் பணம் வந்துருச்சு அப்படின்னு ஆட்டம் போட்டு ஆடிடாதீங்க. ஒரு மனுஷன் எப்போ ரொம்ப கண்ட்ரோலா மன கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்றால் பணம் வரும்போது தான் ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும். கையில பணம் கிடைக்கும் பொழுதுதான் ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனாங்கிறத ஊர் பார்த்து சிரிக்கும். அது வரைக்கும் ரொம்ப சாதுவா இருந்தான். அவன் வருதுன்னு தெரியாது, போறதுன்னு தெரியாது, ரொம்ப அடக்க உடக்கமா இருப்பான். எல்லாத்தையும் வணக்கம் சார் இப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டு போனாங்க. கொஞ்சம் கையில காசு வந்ததுக்கப்புறம் அவனுடைய போக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆடிட்டு வரான் ரோட்ல, எதையோ குடிச்சுட்டு. அப்பதான் தெரிஞ்சது, அடட இத்தனை நாள் இவன் ஏன் ஒழுங்கா இருந்தானா, கையில காசு இல்லை அதனால ஒழுங்கா இருந்தான். காசு வந்தோடனே பத்தியா அவனுடைய புத்தியை காமிச்சிட்டான். காசு வந்தா ஒரு மனுஷன் புத்தியை காமிச்சிருவான். அப்பதான் தெரியும் ஒருத்த நல்லவனா இல்லையா அப்படிங்கறத எப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். கையில காசு வரும்போது எப்படி பிஹேவ் பண்றாங்கிறத வச்சுதான் உண்மையான சொரூபம் என்னங்கிறதே நமக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. அவன் இத்தனை நாள் நல்லவனா இருந்தானே, அம்மா கெட்டவனா மாறதுக்கு வசதி இல்லை அதனால நல்லவனா இருந்தான். அந்த மாதிரி பணம் வருதுங்க, ரொம்ப பெரிய பணம் வரப்போகுது. மேஷராசிக்காரங்களே நீங்கள்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதை பத்திரமா ஹேண்டில் பண்ணும். தலகணம் வரக்கூடாது, ஹெட் வெயிட் வராமல் பார்த்துங்க. பணத்தை புத்திசாலித்தனமா கையாளணும். அதை போட்டு வாரி இறைச்சி செதற விட்டுறக்கூடாது. லட்சுமி தேவி வரும்போது அப்படியே பிடிச்சிக்கணும். அதை கெட்டிமா பயபக்தியா வச்சுக்கணும். காசு கிட்ட தான் பயப்படணும். மனுஷன் பயப்பட வேண்டிய ஒரே இடம் பணத்துக்கிட்ட தான். நம்மள மாதிரி இருக்க மற்ற மனுஷன் எல்லாம் பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். மனுஷாளுக்கு மனுஷால் ஒருத்தர் பார்த்து பயப்படவே கூடாது. காசு வரும்போது பயப்படணும். ஏன்னா அது கெடுதல் பண்ணும். காசு ஒரு மனுஷனை என்ன வேணாலும் செய்ய வைக்கும். அதனால நம்ம அந்த காசு நமக்கு எஜமானனா ஆகக்கூடாது. நமக்கு அது வேலைக்காரனா இருக்கணும். காசை நம்ம டிக்டேட் பண்ணணும். நம்ம காசு கிட்ட போய் அடிமையாயிடக்கூடாது. அதனால கேர்ஃபுல்லா இருங்க. பெரிய அமௌண்ட் வரப்போகுது. அதனால தான் இவ்வளவு அட்வைஸ் பண்றேன். ரிஷப ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வெற்றிகரமாக தங்கள் வேலைகளை செய்வார்கள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. 5ஆம் இடத்தை 5 குடைவன் பார்க்கிறான், சுக்கிரன் பார்க்கிறான், சூரியன் பார்க்கிறான். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறது, சுக்கிரன் பார்க்கிறது, புதன் பார்க்கிறது. எல்லா சுப கிரகங்களும் 5ஆம் இடத்தை பார்க்கின்றன. 5 குடைவனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைத்திருக்கிறது. எனவே பதவியை கொடுக்கும், உயர் பதவி கிடைக்கும். எதிர்பாராத திடீர் பதவி உயர்வெல்லாம் சில பேர் கிடைக்கும். சாதாரணமா வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிடும். ஒரு சிலர் இப்ப இருக்கிற ஜாபை விட்டுட்டு வேற ஜாபுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க.
ஜாப் சேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா உங்க ஆபீஸ்ல உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சரியான மரியாதையை கொடுப்பாங்க, ரெக்கக்னிஷன் கிடைக்கும், உங்களுடைய திறமைகளுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இப்பொழுது கிடைக்கும். எனவே பதவிகள் கிடைக்கும், குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரிஷபராசியிலே உள்ள ஆண்கள் பெண்கள் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தால் இப்போ உங்களுக்கு நல்ல நியூஸ் வரும். நீங்க ஒரு ரிஷபராசி பெண்ணாக இருந்தால் நீங்கள் கர்ப்பவதி ஆவீர்கள். நீங்கள் ரிஷபராசி ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி கர்ப்பவதி ஆவாள். வம்சம் விருத்தி அடைவதற்கான விதை விதைக்கப்படும் நேரம் இது. குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டே இருங்கள். குலதெய்வத்தை மனதிலே நினைத்து கொண்டிருங்கள். குழந்தை பிறக்க போகிறது, குழந்தை பிறக்கும். எந்தவித ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம இயற்கையா குழந்தை பிறக்க போகுது. நீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக வேண்டாம். என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட்லாம் புதுசு புதுசா சொல்றாங்களே, யூவிஎஃப், ஐவிஎஃப், எஃப்எஃப்எஃப் இல்லைமா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு கடவுள் அருள் இருக்கு. குருவாயூரப்பனை வேண்டிக்கோங்க, குலதெய்வத்தை வேண்டிங்க, குழந்தை பிறக்கும். எந்த பொண்ணு குருவாயூரப்பா அப்படின்னு வேண்டிக்கோங்க, குழந்தை பிறக்கும். குருவாயூரப்பனை நினைச்சாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அக்ரே பஷ்யாமி தேஜோ, அவனை வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஏன்னா வம்ச விருத்தி ஆகணும். 5ஆம் இடத்தை 5 கிரகம் பார்க்குது. வம்சம் விருத்தி அடையும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 10ஆம் இடத்திலே ராசி அதிபதிக்கு நீச்சபங்க ராஜயோகம். 9ஆம் இடத்திலே 9 குடையவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. பாக்கியங்களை கொடுப்பான் சனி. கிடைத்தற்கரிய நற்பேறுகளை வழங்குபவன் சனி. மிதுனத்திற்கு சனிதான் நன்மை செய்யும் கிரகம். 8 குடையவனும் அவன்தான், 9 குடையவனும் அவன்தான். இப்பொழுது 9ஆம் இடத்திலே ஆட்சியாக இருப்பதால் நன்மை செய்வான். இன்னும் 1 வருஷத்துக்கு சனி கும்பத்துல தான் இருக்கு. அடுத்த மார்ச் மாசம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி. அதுக்குள்ள உங்களை கோடீஸ்வரன் ஆகிட்டு போயிடுவான் மிதுன ராசிக்காரன். ஒரே ஒரு செகண்ட் போறோம். ஒரு சிங்கிள் டிரான்சாக்சன், ஒருத்தர் வருவாங்க, பேசுவாங்க, பிசினஸ் பத்தி ஏதோ சொல்லுவாங்க, நீங்க இதை பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. நான் பண்றேன் ஒத்துக்குவீங்க. பார்த்தா அவனு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான். பார்த்தா இவ்வளவு பெரிய அமௌண்ட் பிளாக் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். பார்த்தா அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 7 சைபர் போட்டு ஒரு அமௌண்ட் வந்து விழும். இது நடக்கும். இது விளையாட்டு அல்ல, இது கற்பனை அல்ல, இது மிகைப்படுத்தல் அல்ல, உண்மை, முற்றிலும் உண்மை. கடகராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். வீட்டில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொள்வார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று மாலை நேரத்திலே சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும். நன்மைகள் நடைபெறப் போகின்ற நல்ல நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. உங்கள் வியாபாரத்திலே மிகப்பெரிய திருப்பு முனையான ஒரு நிகழ்வு நடைபெறப் போகிறது. உங்கள் குடும்பத்திலே ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது. குடும்பத்தில் மிகப்பெரிய திருப்பு முனையான சுப நிகழ்ச்சி நடைபெறும். எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். 3ஆம் இடத்தில் கேதுவோடு சந்திரன் இணைந்து விட்டதே, இணையலாமா அப்படின்னா என்ன பண்ண முடியும்? தாண்டி தானே போகணும். தண்ணியில் இருக்கிற கேதுவை தாண்டி தானே துலாத்துக்கு போக முடியும். அது கேதுவோடு இணைந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறது, சுக்கிரனால், புதனால், சூரியனால் பார்க்கப்படுகிறது. முழு நிலவு, ஃபுல் மூன். டுடே இஸ் a full moon day. பூர்ண சந்திரனாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் தங்கச்சந்திரன். பங்குனி மாசத்துல வர சந்திரன் கோல்டு கலர்ல இருக்குமா, தங்கச்சந்திரன். அது இந்த சந்திரோதயத்தை பார்த்தீங்கன்னா 7 மணி வரைக்கும் அப்படியே தக்க 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 தக்கன்னு கோல்டு, 18 கேரட் கோல்டுல சந்திரனை பண்ணி அதுல ஒரு லைட் அடிச்சா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கும். தங்கச்சந்திரன் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் ராசி அதிபதியே சந்திரன் தானே. நீங்களே ஒரு தங்கம். கடகம் என்பது ஒரு தங்கம் அல்லவா? நீங்கள் தானே சந்திரன். சந்திரனுடைய வீடு தானே கடகம். உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் ஆயிற்று. கடக ராசிக்காரர்களுக்கு கற்பனை ஓட்டம் சற்று அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் அது நேர்மறை கற்பனையாக இருக்கும், சில நேரத்தில் எதிர்மறை கற்பனையும் செல்லும். பாசிட்டிவா தான் இருக்கணும், நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடாது. ஆனா நெகட்டிவ் தாட்ஸையும் ரொம்ப வளர்த்துக்குவாங்க கடகம். மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. தேவையில்லாத எதையோ உட்காந்து நடக்காத ஒண்ணு இது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு உட்காந்து யோசிப்பாங்களாம். கடகத்தை பத்தி சொல்லும் பொழுது குறிப்பு ஜோதிடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நடைபெறாத ஒன்றை நடைபெற்றது போல் கற்பனை செய்து கொண்டு அதற்கு தாங்களே பயப்படுவார்கள். இவங்களே கற்பனை பண்ணி இவங்களே அந்த கற்பனையை பார்த்து பயப்படுவாங்களாம். அதுதான் கடகராசியுடைய குணாசி. அதுல இந்த பௌர்ணமி அமாவாசை டைம்ல எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் கற்பனை.
அதனாலதான் சொல்றேன், நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. உங்க ராசிக்கு ரொம்ப ஓஹோன்னு இருக்கு. நத்திங் டு வரி, நத்திங் டு வரி. எதுவுமே இல்லை, கவலைப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க ஜாலியா இருங்களேன், சிரிச்சுட்டு இருங்களேன், கலகலகலன்னு. அப்படியே காசு சில்லற கொட்டின மாதிரி கலகலகலன்னு சிரிப்பு சத்தம் கேட்கணும் வீட்டில். அதுதான் ஒரு வீட்டுக்கு அழகு. நல்லா சிரிச்சிட்டு இருங்க, எல்லாமே நல்லா நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்கும் எல்லா நல்ல விஷயங்களும் நல்லபடி நடக்கும். கவலையே பட வேண்டாம். கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா, சில பேர் கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இப்படி கணத்துல கேட்பாங்க. என்னங்க கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை சார்? கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறது ஒரு கவலை. அந்த மாதிரி இருப்பாங்க. கடகத்துடைய குணாசி அது. அதில் இப்போ வேற அந்த சந்திரனு கேதுவோடு அப்படி லேசா அப்படி ஒராசிட்டு வருதா, வரும்போது இவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி இதுவாகும். இப்படிலாம் வச்சுப்பாங்க மூஞ்சி. என்ன அப்படின்னா, இல்லை ஒரு யோசனை பண்ணேன், ஒரு கனவு கண்டேன், ஏதோ கெடுதல் நடக்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தேன், அதில் சொல்ல எனக்கு அழுக வந்துடுச்சு அப்படிம்பாங்க. கவலையே படக்கூடாது, எல்லாம் பாசிட்டிவாகவே நினைக்கணும். நல்ல நினைப்பு எப்போதும். யூ ஷுட் திங்க் ஆஃப் பாசிட்டிவ், பாசிட்டிவ், பாசிட்டிவ். எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளவே கூடாது. நல்லா இருக்கே, கிரகங்கள்லாம் ஓகோன்னு இருக்கு. 11 குரு பரிவர்த்தனா யோகத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டு இருக்கின்ற நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே திருமண வயதில் இருக்கும் கடகராசியினருக்கெல்லாம் திருமணம் இப்பொழுது நிச்சயதார்த்தம் நடைபெறும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 5, 10 குடைவர்கள் பரிவர்த்தனை பெற்றதால் பதவி உயர்வு கிடைக்கும். 5, 10 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் இடமாற்றம் பெற்றதால் உயர் பதவி கிடைக்கும். பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் கிடைக்க போகும் நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், உங்களை சுற்றிலும் இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நீங்கள் செல்லும் இடத்திலெல்லாம் சிரிப்பு ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கும். நகைச்சுவை உணர்வுடன் கூடிய நபர்கள் மத்தியிலே நீங்கள் இருப்பீர்கள். அவர்கள் ஏதாவது நகைச்சுவை துணுக்குகளை சொல்லி சொல்லி உங்களை சிரிக்க வைத்துக் கொண்டிருப்பார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள், சந்தோஷமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய 4 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 4 கிரக சேர்க்கை 7. 7th ஹவுஸ்ல 4 கிரகம் ஒன்னா சேர்ந்து பெரிய யோகம், ஓகோன்னு இருக்கு இன்னைக்கு நாள். கன்னிக்கெல்லாம் சூப்பர். எல்லா வேலையும் ஈஸியா பண்ணிட்டு போயிடுவீங்க. நீங்க உங்களுக்கு எதுவுமே கடினமானதே கிடையாது. பிறருக்கு கடினமான வேலை உங்களுக்கு சுலபமாக முடியும். மற்றவர்களால் செய்ய முடியாததை நீங்கள் சென்றால் செய்து விடுவீர்கள். அது ஒரு ராசி இன்னைக்கு உங்களுக்கு. நீங்க எது போனாலும் சக்சஸ் ஆகும். இன்னைக்கு நீங்க போற காரியம் வெற்றியோட தான் திரும்புவீங்க. தோல்வி என்னும் சொல்லே கிடையாது. உங்க டிக்ஷனரில இருந்து அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டார் கடவுள். உங்களுடைய அகராதியிலே தோல்வி கிடையாது, வெற்றி தான். எனவே இன்றைய நாள் எடுத்த காரியத்தை ஜெயித்து காட்டுவீர்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி. பணம் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் வெகு சிறப்பாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு வரவேண்டிய பணம் எல்லாம் சரியான நேரத்திலே கைக்கு வந்து சேரும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். நல்லிணக்கத்துடன் அனைவரும் ஒன்றாக இணைந்து மகிழ்ந்து வாழக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. துலா ராசிக்கு இப்பொழுது ராசி அதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் யோகம். 9 குடையவன் 6ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் யோகம். 5 குடையவன் 5ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் யோகம். பாருங்க, ராசி அதிபதி உச்சம், 5 குடையவன் ஆட்சி, 9 குடையவன் நீச்சபங்கம், 3 திரிகோணாதிபதி நல்லா இருக்கு. அப்படின்னா ஏதோ பெருசா நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப பெரிய நல்லது நடக்க போறது, மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய வெற்றி. நீங்க என்ன பண்ணாலும் இப்ப சக்சஸ் ஆகும். உங்க டைம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தொழில், பொருளாதாரம், குடும்பம், குடும்ப உறவுகள், ஆரோக்கியம், பண பரிவர்த்தனைகள், சமூக அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு எல்லாமே நல்லா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை, கருத்து ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக நடத்தக்கூடிய ஒரு நல்ல நேரம். குடும்பம் தனித்தனியே இருந்தால் இப்பொழுது ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள்.
குடும்ப வாழ்க்கை ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை இப்பொழுது கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நடைபெறும். திருமணமாகி பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றாக இணைவார்கள். ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண வயதுல பசங்க இருந்தா பசங்களுக்கு கல்யாணம் ஆகும். வம்சம் விருத்தி அடைகின்ற நேரம். வாழையடி வாழையென வந்தது கூட்டந்தனிலே அப்படின்னு நம்மளாம் வந்துட்டு இருக்கோம். இப்போ அந்த வம்சம் இன்னும் விருத்தியாக போகுது. எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நல்ல நாள். வியாபார வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். குடும்ப அமைதி, வியாபாரத்தில் முன்னேற்றம், கணிசமான வரவு போன்ற எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். மிக அற்புதமாக 5ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று நன்மை செய்து கொண்டிருக்கிறது. 7ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து நன்மை செய்கிறது. எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சற்று அதிகமாக காணப்படுகிறது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, விருச்சிகத்துக்கும் மிதுனத்துக்கும். ஏன்னா 5, 7 குடையவர்கள் பரிவர்த்தனை, 7 குடையவன் உச்சம் விருச்சிகத்துக்கு. மிதுனத்துக்கு பார்த்தா 5 குடையவன் 10 உச்சம். அப்ப கண்டிப்பா கிடைச்சாகணும். இந்த 2 ராசிக்கும் இப்ப ப்ரமோஷன் சான்சஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கு. ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கிற வாய்ப்பு விருச்சிக ராசிக்கு மிகவும் பிரகாசமாக காணப்படுகிறது. உங்களுடைய தொழிலில் பெரிய உச்சத்தை தொடுவீர்கள். பெரிய வளர்ச்சி இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது, அவ்வளவு பெரிய வளர்ச்சி. சைக்கிள்ல அதுவும் ஒரு டப்பா சைக்கிள், ஓட்ட சைக்கிளை வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கிறவங்க போய் நான் உனக்கு பென்ஸ் கார் கொடுக்குறேன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அதை எப்படி சார் ஓட்டுறது? இதுன்னா ஓட்டி பழக்கமாயிடுச்சு, அதெல்லாம் வேணாம் சார்மா, அவனுக்கு என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி. ஆல் ஆஃப் அ சடன் பெரிய ஆள் ஆயிடுவாங்க சில பேர். திடீர்னு ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆவான். அதெல்லாம் ரொம்ப ரேரு. அந்த மாதிரி லக்கெல்லாம் நான் அந்த மாதிரி லக்கு உள்ளவங்க நிறைய பேர் நேரில் பார்த்துருக்கேன். நானே எனக்கு தெரிஞ்சவங்களுக்கே சில பேருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. அந்த மாதிரி யோகம் இப்போ வரப்போகுது. விருச்சிக ராசிக்கு இப்பொழுது வரப்போகின்ற யோகம் எப்படிப்பட்ட யோகம் என்றால், சைக்கிளில் போறவன் திடீர்னு பென்ஸ் காரில் போற மாதிரி யோகம். அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ், பெரிய வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ராசி அதிபதியும் 11 குடையவனும் பரிவர்த்தனா யோகத்திலே அமைந்திருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 11 குடையவன் உச்சமடைந்ததால் பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். லாபஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறது. தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கிறது. தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறது, சுக்கிரன் பார்க்கிறது, புதன் பார்க்கிறது, சூரியன் பார்க்கிறது. 10ஆம் இடத்தை எல்லா சுபகிரகங்களும் பார்க்கின்றன. எனவே 10ஆம் இடம் என்பது தொழில், ஜீவனம். உங்களுக்கு எது சோர்ஸ் ஆஃப் இன்கமோ அதுதான் 10th ஹவுஸ். உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் இப்போ டபுள் ஆகும். அப்படின்னா 2 மடங்காக வருமானம் வரும். வருமானம் ரெட்டிப்பாகும், டபுள் ஆகும். அந்த மாதிரி ஒரு பெரிய யோகம் இப்பொழுது அமைய போகிறது. எந்த நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சில பேருக்கெல்லாம் டைம் சரியில்லைன்னா என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு நல்ல ஆஃபர், சார் இதெல்லாம் பண்ணுங்க, பண்ண உங்களுக்கு நான் இந்த மாதிரி பெரிய விஷயம் ஒன்று நான் உங்களுக்கு அதை கூட நான் உங்களை சேர்த்துக்கிறேன் அப்படின்னா, நீ என்ன பெரிய, நான் போய் சொல்றேன், இவன் பெரிய ஆளா, இவன் எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுக்குறானா, இவனால நான் முன்னுக்கு வரணுமா, போட அப்படிமா. அப்போ அவனுக்கு டைம் தடுத்துருது. அந்த ஈகோ அவனை தடுக்குது. முன்னுக்கு வர விடாம தடுக்கிறது என்னன்னு ஈகோ. முதல்ல அந்த ஈகோவை தூக்கி டஸ்ட்பின்ல போடுங்க. ஈகோவே இருக்கக்கூடாது மனுஷனுக்கு. யார் மூலியமா எது கிடைச்சாலும் அக்செப்ட் பண்ண தெரியணும். அதை அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த சாமர்த்தியம் இருக்கணும். இவன் மூலியமா எனக்கு என்ன நல்ல விஷயம் நடக்கிறது, அது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கவே கூடாது. யார் மூலியமானாலும் கடவுள் கொடுப்பார். கடவுளுக்கு யாரோ ஒரு மனுஷன் மூலியமா கொடுக்கணும் தான் தெரியும். பகவான் மனுஷ ரூபேனஹா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பகவான் மனுஷ ரூபேனஹா அப்படின்னா கடவுள் மனிதன் வடிவில் தான் வருவார். கடவுள் எப்படி கொண்டு வந்து கொடுப்பாரு? செவுத்துல இருந்து அப்படியே ஒரு லைட் தெரியும், உடனே ஒரு எக்கோ கேட்கும், அசரீரி பேசும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி அதிசயங்கள்லாம் இப்ப நடக்காது கலியுகத்துல. யாரோ ஒரு மனுஷன் நமக்கு ஹெல்ப் பண்ண வருவான். கடவுள் அவனை அனுப்பியிருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பகவான் மனுஷ ரூபேனஹா. அதனால கடவுள் யார் மூலியமா உங்களுக்கு நன்மை செய்வார்னு தெரியாது. அதனால யார் மூலியமா வந்தாலும் எது வந்தாலும் ஏத்துக்கங்க. அதை பரந்த மனத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஈகோவை தூக்கி போடுங்க, முன்னுக்கு வந்துருவீங்க. மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். வலுவான நிலையிலே நன்மை செய்யும் கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே
மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வியாபாரம் நன்றாக நடைபெறும். பொருளாதாரத்திலே பெரிய முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உயர் பதவிகளுக்கெல்லாம் நீங்கள் செல்லப் போகிறீர்கள். உயர் பதவி வகிக்கும் யோகம் இப்பொழுது உங்கள் அருகிலே வந்துவிட்டது. கிட்ட வந்துருச்சு, டச் பண்ண போகுது. வியாபார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சிலர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. வெளியூர் பயணம், திடீர் பயணம் ஒரு சிலருக்கு ஏற்படும். வியாபார நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, அலுவலக வேலை காரணமாக வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். எனவே அதுவும் வெற்றிகரமாக நடந்து முடியும். போற காரியம் நல்லா முடியும். வெளியூர் சென்று வாருங்கள். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் இன்றைய நாள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே சற்று அமைதியாக இருக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் சைலண்டா இருங்க. நாளையிலேருந்து நீங்க என்ன வேணா பண்ணலாம். நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல தகவல் செய்தி வரப்போகுது. உங்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்க போகிறது. நாளை தினம் அந்த பதவி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகும். உங்கள் அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு தகவல் கிடைக்கும். நாளைக்கு உங்களுக்கு பதவி கிடைக்கும். இன்னைக்கு ஒரு நாள் சைலண்டா இருங்க. அவசரப்பட்டு யாருக்கும் போன் பண்ணிடாதீங்க. வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு அவங்களே சொல்லுவாங்க. நாளைக்கு அவங்க கூப்பிட்டு சொல்லட்டும். இன்னைக்கு ஒரு நாள் சைலண்டா இருக்கு. நாளை தினம் உங்களுக்கு பதவி கிடைக்கும். மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மீன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மீன ராசியிலே உள்ள மாணவ மாணவியரெல்லாம் மேல் படிப்பு படிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை இப்பொழுது உருவாகும். நீங்கள் எந்த கல்லூரியில் எந்த கோர்ஸ் படிக்க வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதில் சேருவதற்கான வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். சுலபமாக அட்மிஷன் கிடைக்கும். உங்களுடைய மார்க் தான் சிபாரிசு பண்ணும். வேற யார்ட்டையும் போய் சிபாரிசு கடிதம் கேட்டு நிற்காதீங்க. நல்ல மார்க் வாங்கினா ஆட்டோமேட்டிக்கா சீட்டு கிடைக்கும். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நேரம். கல்வித்தரம் நன்றாக இருக்கும். மாணவ மாணவியருக்கு எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மீனராசியினருக்கெல்லாம் அதன் மூலமாக மிகப்பெரிய வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும். 9 குடையவன் 5ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். 4-7 குடைய புதன் ராசியிலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றதால் நன்மை. எனவே மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். சந்தோஷமான நாள். நிம்மதியாக இருப்பீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எந்தவித பிரச்சனையுமே இல்லை. நல்லா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு நாள். இன்றைய தினம் சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு சொல்லி சிவனை வழிபட வேண்டும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை